திறத்துறை போட்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் குதூகலமான தீபாவளி அழைப்பு. இந்த வருட தீபாவளிக்கு புத்தம்பது கலெக்ஷன்களை உங்கள் ஊரிலேயே வாங்க வாருங்கள். லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் அதாவது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உள்ள பிரபுக்கள் அவையில் 2010ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஈக்குவாலிட்டி ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சமத்துவ சட்டத்தில் சாதியை ஒரு பாகுபாட்டுக்கான கூறாக சேர்க்க வேண்டும் என்று 15 ஆண்டுகளாக லண்டனில் தலித்துகள் போராடி வருகின்றார்கள். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக கடந்த 15ஆம் தேதி லண்டன் நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள பிரபுக்கள் அவையிலே ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸிலே ஒரு அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த அமர்விலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அங்கே தனது உரையை நிகழ்த்தினார். நானும் அந்த அமர்விலே எனது உரையை நிகழ்த்தினேன். அது மட்டுமில்லாமல் அந்த அமர்விலே அம்பேத்கர் எழுதிய 2 நூல்கள், இதுவரை வெளிவராத 2 நூல்கள், பீப்புள் அட் பே அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி என்கின்ற 2 நூல்களும் அங்கே வெளியிடப்பட்டன. அது மட்டுமில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தலைவராக இருக்கும் ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 6000 கிராமங்களில் அம்பேத்கரின் 50 என்கின்ற தொகுப்பினை கொண்டு போய் வைப்பதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றோம். அந்த தொகுப்பின் அறிமுகமும் அங்கே நடைபெற்றது. அந்த தொகுப்பின் ஒட்டுமொத்த தொகுப்பையும் நான் செய்திருக்கின்றேன். இந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் மட்டுமின்றி மூன்றாவதாக லண்டனிலே தலைவர் திருமா அவர்களுக்கு மணி விழா நடைபெற்றது. முதன்முறையாக ஐரோப்பிய நாடுகளிலே அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மணி விழா நடைபெற்றது. இதுவே முதல் முறை என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்காக நான் பயணம் செய்திருந்தேன். வெற்றிகரமாக அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு இப்போது திரும்பி இருக்கின்றேன். இதில் விஜய் நேரில் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நான் இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற போது நான் ஜெர்மனியில் இருந்தேன். புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே மிக கொந்தளிப்பான சூழலை அங்கே நான் பார்த்தேன். பல பேர் கடுமையான விமர்சனங்களை செய்தார்கள். ஒரு நடிகராக இருப்பவர் இப்படி 41 பேர் இறந்ததற்கு பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற விமர்சனத்தை அங்கே இருக்கின்ற தமிழர்கள் பல பேர் வைத்ததை நான் பார்த்தேன். பல்வேறு தமிழ் அமைப்புகள் இது பற்றி பேசியிருந்தார்கள். தனிப்பட்ட முறையிலே நான் பார்க்கின்ற பொழுது ஒரு தலைவராக இந்த 41 பேர் மரணத்திற்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு தார்மீகமாக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் என்கின்ற அளவிலே இந்த சம்பவத்திலே அவர் தவறிவிட்டார் என்று தான் நாம் பார்க்கின்றோம். 41 உயிர் என்பது 41 குடும்பங்களின் எதிர்காலம். அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையும் அவர் பாழ்படுத்தியிருக்கின்றார் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜய் நேரில் போய் சந்திக்காதது என்பது அவர் மக்களோடு கலந்து பழகுவதற்கு துணிச்சல் இல்லாதவர் என்பதை காட்டுகிறது. ஆனால் ஏற்கனவே அனிதா இறந்த பொழுது நேரடியாக அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு போய் ஆறுதல் சொன்ன விஜயினால் இந்த சம்பவத்திற்கு நேரடியாக போக முடியாதது என்பது அவர் அரசியல் களத்திலே பண்பாடு ஒரு அனுபவம் குறைவு என்பதை காட்டுகிறது. நேரடியாக அவர் போயிருக்க வேண்டும், கடமை தவறிவிட்டார் விஜய் என்று தான் நான் இதில் பார்க்கிறேன். 10 பேர் அவர் இருக்கும்பொழுதே 10 பேர் இறந்தார்கள் என்ற செய்தி வந்தபொழுது அவர் உடனடியாக அன்றைக்கே அதை போய் பார்த்திருக்க வேண்டும். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கரூரிலிருந்து தனி விமானத்தில் சென்னைக்கு வந்துவிட்டு திரும்பவும் நீதிமன்றம் அனுமதி தரவில்லை என்று சொல்வதெல்லாம் ஒரு சாக்குப்போக்கு தானே தவிர இதுவரை நீதிமன்றம் அவர் போகக்கூடாது என்று தடை செய்யவில்லை. ஆனால் இவராகவே தடை செய்திருக்கிறதாக இவராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தான் போகாததற்கு அவர் சாக்குப்போக்கு தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாவது போய் அந்த மக்களுக்கு ஆறுதலை தெரிவித்திருக்க வேண்டும். அதை அவர் செய்யவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஆஃபர்களோடு ஆடைகள் ஆமாங்க. 2 பூன புடவைகள் ரூபாய் 399 மற்றும் 499 மட்டுமே. 2 பிராசோ புடவைகள் ரூபாய் 799 மட்டும்.
நியூ கலெக்ஷன்ஸ் காப்பர் சில்க்ஸ் 2 சேலைகள் ரூபாய் 899 மட்டும் மற்றும் டிஜிட்டல் காப்பர் 2 சேலைகள் ரூபாய் 1499 மட்டுமே. 3 ஜீன்ஸ் பேண்டுகள் ரூபாய் 999 மட்டும். 3 கேஷுவல் ஷர்ட்டுகள் ரூபாய் 999 மட்டுமே. 4 ஃபார்மல் ஷர்ட்டுகள் ரூபாய் 999 மட்டுமே. 2 ஒயிட் ஷர்ட் வெறும் 499 மட்டுமே. 2 பிராண்டட் வேஷ்டிகள் ரூபாய் 499 மட்டுமே. மற்றும் பிராண்டட் உள்ளாடைகள் MRP விலையிலிருந்து 10% தள்ளுபடி. மேலும் உங்க வீட்டு சுட்டி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்தம் புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறைப்பூண்டி கிருஷ்ணாவில். இது மட்டும் இல்லைங்க, ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். நல்லா கேட்டுக்கோங்கம்மா, அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். எல்லா தலங்களிலும் AC லிஃப்ட் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய் என்றென்றும் விலை குறைப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறைப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நம்பர் 131 ஆனஸ்ட் ரோடு, திருத்துறைப்பூண்டி.